இன்றைக்கி நம்ம சிம்பிளான மெத்தடில் ஒரு லெமன் ரைஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து முந்திரி, வேர்க்கடலை இந்த மாதிரி பொருட்கள் இல்லைனாலும் பரவாயில்ல, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து ஈஸியான மெத்தடில் லெமன் ரைஸ் பண்ண போகிறோம். முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. கடாய் போடுங்க. கடாய் வந்து ஈரமாக இருந்துச்சுன்னா அதை நல்லா வற்றட்டும். அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கடலெண்ணெய் போட்டிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய் கூட போட்டுக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து இது மூணையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகா தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து தேவைப்பட்ட ஒரு 2 கூட போட்டுக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. தீய விட்டுறாதீங்க. தீஞ்சிச்சின்னா ரொம்ப கசப்பாயிடும். பருப்புலாம் கடிக்கும் போது கசப்பாயிடும். அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் லெமன் ரைஸ்க்கு. பெருங்காயத்தூள் போடுங்க. பெருங்காயத்தூள் வந்து போட்டால் நல்லாயிருக்கும். இதுவே கட்டி போடுறதா இருந்தால் நல்லா கரைச்சி தெளிஞ்சதுக்கப்புறமா போடுங்க. இல்லைனா வந்து அந்த கட்டி எதுலையா இருந்துச்சுன்னா கசக்கும். அதுக்கப்புறமா லெமன், மஞ்சத்தூள் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்க தண்ணியை வந்து அதில் ஊற்றிடுங்க. கடாயில் ஊற்றினதுக்கப்புறம் அது நல்லா கொதிக்கணும். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் உப்பு போடுங்க. உப்பு போட்டிங்கன்னா அது வந்து சாதத்தில் கலக்கும்போது கரெக்டாக இருக்கும். சப்போஸ் பத்தலை அப்படின்னா நம்ம வந்து சாதத்தில் கூட அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது சாப்பாடை வந்து நல்லா வடித்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு கொத்தமல்லி போட்டு சொன்ன மாதிரி தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு, பத்தாது அப்படின்ற பட்சத்தில் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சாப்பாடு வந்து நல்லா உதிரி உதிரியாக வடித்து வச்சுக்கோங்க. குழஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது லெமன் ரைஸ்க்கு. அதனால் நல்லா அதை வந்து நல்லா பரப்பிக்கோங்க. சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். அப்போ தான் லெமன் ரைஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா குழஞ்ச சாதம் மாதிரி ஆகிடும். அப்புறம் அந்த கரைச்சலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா சாதத்தோடையும் அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அவ்வளோதான், நம்ம லெமன் ரைஸ் ஈஸியாக முடிஞ்சிச்சு.